ஒரு சக நிருபரின் வீணஸ்வரத்தை முக்கி முனகி கெஞ்சி கதறி தன் உயிரை காப்பாற்ற போராடுற அந்த குரலை கேட்டு ராத்திரி தூக்கத்தில் கூட முடிச்சுட்டு அந்த குரல் என்னை பாடாப்படுத்துதுங்கிற ஒரு கஷ்டமான மனசூழ்நிலை இருக்கிறாங்க. ஒரு இயற்கை வளத்தை சுரண்டி விற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் சரியா நடக்குதா தப்பா நடக்குதான்னு பார்க்க போற பாவத்துக்கு அது அந்த இடத்திலிருந்து சம்பவ இடத்துல அவங்க குவாரி இடத்துல 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நிலையில ரோட்ல அப்போ சம்பந்தம் இல்லாத ரோட்ல போற ஒருத்தனை வழிமறிச்சு அடிச்சு கார்ல ஏற்றி அந்த வீணஸ்வரத்தை முக்கிய முனகிறதுக்கு கூட மனசு இறங்காம ஒரு நேரடியாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில நேரடியாக வரக்கூடிய ஒரு முகம் கதிரவணி முகம் அவரை தெரியாதவங்க திருச்சி மாவட்டத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு எம்எல்ஏ 5 வருஷம் முடிக்கப்படுவது இத்தனை வருஷம் அரசியல் இருப்பவர் சரி என்ன விஷயம் விசாரிப்போங்கிற ஒரு நிதானம் இல்லாமல் தன்னுடைய கும்பலை தூண்டிவிட்டு தாக்க வச்சு தாக்குதல்னா 30 பேர் சேர்ந்துட்டு 3 பேர் அடிச்சு 40 பேர் அடிச்சு காயங்களோட ஊம காயங்களோட கொண்டு போய் கடத்தி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கடத்தி கொண்டு போய் ஸ்டேஷனை வச்சு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் முருகேசா நம்புவோம் கையை கழிச்சுட்டு போய் நீ படுதான் நீ கம்ப்ளைண்ட் கொடுறான் அப்படின்னு சொல்லி கொடுக்குற கேவலமான ஒரு காட்சியெல்லாம் அந்த ஆடியோட வெளியாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இன்று தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் அதிலும் குறிப்பாக பொதுவெளியில் பிரயாணம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாளைக்கு பொதுப்பணித்துறை அதிகாரி பிஓ தாசில்தார் காவல்துறையினர் எல்லாருக்கும் இவர்களுக்கு மாற்றான கருத்தோட இந்த ஆளுங்கட்சி இந்த எம்எல்ஏக்கள் போன்ற அதிகார மையத்தில் இருக்கவங்களுக்கு எதிரான கருத்தாக அவர்களுடைய குற்றங்களை தடுக்க போகிறவர்களாக குற்றங்களை கண்டுபிடிக்க போகிறவர்களாக போனால் இதுதான் நடக்கும். இன்னைக்கு ஒரு சாம்பிள் காட்டியிருக்காங்க. இந்த கதிரவன் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறாரு, அவருடைய கேமராமேன் செபாஸ்டியன் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறாரு. இதை ஒரு உதாரணமா வச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த குளித்தலை காவல் நிலையம் என்பது அரசாங்கத்தின் அலுவலகம். அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை எடுத்தாலே அங்க வந்தவங்க யார் தாக்குனவங்க யார் எல்லாமே அதுல இருக்குது. தாக்குகிற காட்சிகளே அங்க இருக்குது. இந்த ஸ்டேஷன்ல உட்காராத வெளியே போன்னு விரட்டுறாங்க. வண்டியை உள்ள எடுத்து அவன் தாக்குதலுக்கு ஆளானவன் காயப்பட்டவனை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறதுக்கு கூட வாகனத்தை உள்ள அனுமதிக்க மறுத்த ஒரு காவல் நிலையமாக அந்த காவல் நிலையம் இருக்குது. இந்த காவல் நிலையம் எதிர்த்தரப்புலையும் ஒரு புகாரை வாங்கி வச்சுக்கிட்டு நீட் பெட்டிஷன் கொடுத்தா அவரும் பெட்டிஷன் கொடுப்பாங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து நாம ஜெயிலுக்கு போயிருவோமோன்னு ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இன்னைக்கு கதிரவனும் செபாஸ்டியனும் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்க. இந்த நிலையை மாற்றி முறையாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு முறையாக விசாரணை பண்ணணும். இந்த விசாரணை ஆளுங்கட்சியோட தொடர்பில் இருக்கக்கூடிய உறவில் இருக்கக்கூடிய காவல்துறையின் தலைமையில் முன்னிலையில் நடந்தால் சரியா இருக்காது. ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியின் தலைமையில் இந்த விசாரணை நடத்த வேண்டும். உடனடியாக அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி பத்திரப்படுத்தி வைத்து இந்த விசாரணையை நடத்தி இவர்களுக்கு ஒழுங்கான தண்டனையை வாங்கி கொடுத்தால்தான் காவல்துறையை தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முறையான சரியான சிறப்பான ஆட்சியை தருகிறார் என்கிற நம்பிக்கையை பொதுமக்களுக்கு மட்டுமல்லாது முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு கொடுங்க. நாங்க தான் போய் சொல்ல போறோம். எங்களுக்கு முதல்ல அந்த நம்பிக்கையை கொடுங்க. நியாயமா விசாரணை நடக்கும், அடிச்சவன் மேல கேஸ் போடுவோம், அவனை அரெஸ்ட் பண்ணுவோன்னு எங்களுக்கு முதல்ல காட்டுங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட போடணும். சிகிச்சையில் இருக்கிறவனை மிரட்டுறாங்க, ஆள் விட்டு பேசுறாங்க. இந்த கொடுமைக்கு முதலமைச்சர் காவல்துறை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் முடிவு கட்ட வேண்டும். ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் தர வேண்டும். அதற்கு முதற்கட்டமாக பத்திரிகையாளராக எங்களுக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் முதலமைச்சர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.